வணக்கம், நான் சிவா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கிற ஆர்ஆரின் ஹோட்டல்ல தான் நம்ம இருக்கிறோம். என்னோட கிளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கிற எஸ்எஸ் சோலார் அவங்களோட கம்பெனியோட சிஇஓ. அவங்களோட ஃபங்க்ஷன் தான் இது. அவங்களோட சிஸ்டரோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இது. நம்மகிட்ட கேட்டது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நிறைய ஃபங்க்ஷன், டிஃபரெண்டான ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு. நம்ம பார்த்ததுலேயே இங்க பார்த்த சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு தீம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்ஃபில்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்னை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்தோம். Maybe it's better with them. And then I open my eyes and run it all back again. It keeps ringing like a bull out the madness. I'll be tearing up the clouds till I come down. இப்போ கிளைண்டோட நீடு என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான எலகண்டான ஒரு தீம்ல ஒரு வெஸ்டர்னைஸா ஒரு ஸ்டேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான மாடல்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய மாடல்ஸ் பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கான்ட்ரிபியூட் என்ன அப்படின்னா ஒரிஜினல்லே போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரிஜினலில் போகிறது அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கான தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பீச் கலர் நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃப்ளோலர் பார்த்தீங்கன்னா நம்ம போனோம். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேமராமேனை பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிங் கொடுக்கும். ஸோ ஒயிட் கலர் மேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ம் லைட் யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலருக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளைண்டோட கலர் தீம் லைட் பீச் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் பீச் கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ட்ராப் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்போ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோசஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர் ரோசஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் ரோசஸ். இந்த 3 ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின்னு பார்க்கும்போது ஸ்டேஜில் 3 ரிங் வரும். பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஒரு பெரிய ரிங் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 ரிங் சைடில் 2 போர்ஷனில் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மாடல். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இமிடேஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் மாதிரி ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம ஃப்ளவர்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலை இன்னும் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்காக இந்த லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நிறைய நல்லா பார்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட நீடு எப்போ அப்படின்னா எப்போனாலுமே ஒரு ஒரிஜினலாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜை ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட யூஸ் பண்ணியிருந்தது ஆர்டிஃபிஷியலில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேஜில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நார்மல் ஃப்ளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போதே அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது மெட்டீரியல், அந்த மெட்டீரியலும் சேர்த்து இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ மாடல் மாதிரி நமக்கு கிடைக்கும். அது இதே கலர் டோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே இதே ரிலேட்டடான ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு சிம்பிளான எலகண்டான மெத்தடில் பார்த்தீங்கன்னா அது நம்ம பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளோரிங் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக செகண்ட் ரிங்க்கு இந்த சைட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்லியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டெக்கரேட்டர்ஸ் பேசினேன். இல்லை சிவா ஒர்க்கு கொஞ்சம் ஜென்யூனிட்டி இருந்துச்சு. லைக் ஒரு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு போட்ட ட்ராயிங்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக அவுட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவா ஈவன் ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.